இதை போய் காங்கிரஸில் இருக்க முக்கியமான ஒரு தலைவர்கிட்ட கேட்டால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, எங்கள் மேலே அக்கறை போடுறாரு, பாபா 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 பயங்கரமான அக்கறை தான் அப்படின்ற மாதிரி பேசியிருக்கார். பேசினது யார்? தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள். அவர் தான். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அண்ணாமலை அவர்கள் இந்த மாதிரி சொல்கிறாருங்க, காங்கிரஸ் ரொம்ப பாவமாக இருக்குது, ஓட்டுக்காக ஒட்டி பிழைச்சிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாருன்னு கேட்டதுக்கு, அதுக்கு செல்வ பெருந்தகை அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, ஆடு நினைதுன்னு ஓனா கவலைப்படுதா, ரொம்ப அக்கறை அங்கே மேலே, அவர்கிட்ட நான் ஒன்று கேட்குறேன், அதை கேட்டு பதிலை வாங்க அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பயங்கரமான கேள்வியை கேட்டிருக்காரு. அது என்னங்கிறீங்களா? அவரே கேட்பார் பாருங்க. ஆடு நினைதுன்ட்டு ஓனாய் அழுவுமா? அது மாதிரி எங்களை பற்றி எவ்வளோ பெரிய கவலை இருக்கு. என்ன பிரச்சனை? பெருந்தலைவர் காமராஜரை கொலை செய்ய முயற்சி செய்தவர்கள் யார்? அவரை கேளுங்க. பெருந்தலைவர் காமராஜர் அவருடைய வாழ்நாளில் யாராவது கொலை செய்ய முயற்சி, எந்த கட்சியாவது? அவருடைய மூதாதையர்கள், அவர் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற கொள்கைவாதிகள் பெருந்தலைவர் காமராஜரை வீட்டோடு வைத்து புதுடெல்லியில கொளுத்தி கொலை செய்வதற்கு முயற்சி செய்தார்கள். செய்துவிட்டு வாக்குகளுக்காக அவரை பிறந்த நாள் விழா எடுப்பது, நினைவு நாளை அனுஷ்டிப்பது என்ற வேஷம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே பிஜேபி RSS வேஷத்தை தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள்.